புதிய ஏற்பாட்டுல நற்செய்தி பகுதியை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்துட்டு குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி முக்கியம் இயேசுவின் பிறப்பு, அதை மையப்படுத்து. இயேசு கடவுள் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்கு முன், அனுப்பிய பொழுது, அனுப்பிய பின், அந்த குழந்தை பருவம் 12 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 34 தலைப்புகள். அதுல நம்ம மற்ற தலைப்புகள் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். இது வரைக்கும் எடுத்து கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும். ஆனா இவ்வளவு விஷயங்கள் நாம தெரிந்து கொள்வோம். சோ இது ஒரு விஷயம். அடுத்தது தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு நாம பார்க்கிற பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, மெய்ப்பர்களை சந்திக்கிற இறை தூதர்கள். அவர்களை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். மெய்ப்பரை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். மெய்ப்பரை கடவுள் ஏன் பயன்படுத்துகிறார், இயேசுவின் பிறப்பில் அவர்கள் ஏன் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு கீழே நம்ம பார்க்கிறோம். ஏஞ்சல்ஸ் விசிட் தி ஷெப்பர்ட், லூக்கா 2ஆம் அதிகாரம் 8-21. இப்ப இந்த 6 தலைப்பு மனசுல இருக்கு. எப்போதுமே சூழ்நிலை, வாக்குறுதிகள் எதனா இருக்குதா, இதுல இருக்கிற மக்கள் யார், முக்கிய மெயின் கேரக்டர்ஸ் சொல்லணும், இந்த முக்கிய நபர்கள். அப்புறம் வழி நடத்தல், கடவுள வழி நடத்தல் இருக்குதா, பிசாசின் வழி நடத்தல் இருக்குதா, மனிதன்ற வழி நடத்தல் இருக்குதா. இந்த வழி நடத்தல் இதெல்லாம் அப்படி யோசிக்கும். பெரும்பாலும் வழி நடத்தல் எப்படி இருக்கும், கடவுளுடைய வழி நடத்தல் பெரும்பாலும். அதனால இந்த வழி நடத்தல மூன்று இதுவா ஏபிசி வச்சு. அதே போல ஃபேவர், கடவுள் உதவி செய்கிறாரா, வேறு யாராவது உதவி செய்கிறாரா. பெரும்பாலும் கடவுள் உதவி மையமாகும், இறை உதவி. அடுத்தது அதுல இருக்க அந்த அந்த குணாதிசயங்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்களா இருக்கு, நேர்மறையா எதிர்மறையா. இந்த 6 விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம பைபிள நாம் இப்ப இதுல ஒரு மெய்ப்பர் சொன்னா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய நற்செய்தி புத்தகத்துல பெதஸ்தா குலம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பெதஸ்தா குலத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னாக்கா, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பெதஸ்தா குலம் இயேசுவின் காலத்துல இப்ப எங்க இருக்குது அப்படின்னா ரொம்ப சிதிலம் அடைஞ்சு போயிருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு 90% அளவுக்கு சிதிலம் அடைஞ்சிருச்சு. அதுவும் சிலதெல்லாம் எஸ்கவேட் பண்ணிதான் சிலதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது எப்போ அப்படின்னாக்கா, ரோமர்கள் அவர்கள் எருசலேமை அழித்த அந்த காலகட்டத்திலேயே சிதிலம் அடைந்தது, மற்ற சிதிலம். இப்போ இது பகுதி யார்கிட்ட இருக்குதுனாக்கா, இஸ்லாமியர்கள்கிட்ட இருக்கு. அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த குறைந்த பகுதியில இது போய் மாட்டிக்கிடுச்சு. சோ இதை குறிச்சு நான் பார்ப்பேன். அடுத்தது மேப்ல இது எங்க இருக்கு. இப்போ கோயில் இருக்கு, பெதஸ்தா குலம் மேல இருக்க படம் பார்க்கிறோம், இந்த கீழே இருக்க படம் பார்க்கிறோம். ஆர்ட் வாசல், பூல் ஆஃப் பெதஸ்தா அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த பகுதி தான் ஆட்டு வாசல். எதற்காக இந்த ஆட்டு வாசல் எனக்கு தெரியும். இந்த மேப்ல இந்த மெய்ப்பர்கள் எங்க இருந்து இங்கேயே ஆட்டு வாசல் கொண்டு அந்த 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 இதுக்கு பேரே ஆட்டு வாசல் பேரை மாத்தினாங்க. ஏன்னாக்கா அது அப்ப சிதிலம் அடைந்தது, இதற்கு முன்பே சிதிலம் அடைந்தது. இது இது பண்ணல எப்போ அப்படின்னாக்கா, கிமு இயேசுவின் பிறப்புக்கு முன்னாடி அது சிதிலம் அடைந்தது, அப்படியே இருந்திருக்கு. அந்த பகுதி அரசர்களுடைய ஸ்விம்மிங் பூல். அது ஆக்சுவலி அது சிதிலம் அடைந்தா அதை விட்டுட்டாங்க. அது விட்டுறதுனால அது என்ன ஆச்சுன்னாக்கா, இந்த ஆடுகள் எல்லாம் கொண்டு அங்கதான்
அடைப்பாங்க. அதை குளிப்பாட்டு எதுக்கு அடைப்பானா, பக்கத்துல அந்த கோயில் கொண்டு போகும். அங்கவே பலி செலுத்தணும். அதுக்கு அதுக்கு இது கன்வெர்ட் பண்ணிட்டாங்க இந்த இடத்த. அந்த இடத்துல தான் அந்த மனிதனை கடவுள் சுகப்படுத்துகிறது இந்த இடத்துல தான் பாருங்க. அப்போ இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னாக்கா, அதுக்கு ஏன் ஆட்டு வாசல் வருது? அப்போ இந்த மெய்ப்பர்கள்லாம் எங்க இருந்து இதை இது கொண்டு வரும். அப்போ மெய்ப்பர்கள் உள்ள கொண்டு வர முடியாது. அப்போ இங்க இருக்கிற வந்து அங்க மெய்ப்பெருக்கிட்ட போயிட்டு அதை செக் பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து அடைச்சிட்டு இதெல்லாம் சுத்தமாக்கிட்டு பலி செலுத்தணும். அப்ப இந்த மெய்ப்பர்கள் எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மெய்ப்பர் இந்த பெரேயா பகுதி இல்லையா, இங்க தெரியுது இந்த 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 டெக்ஸி அதுக்கு பல இந்த பெரேயா பகுதி, இந்த பகுதி. ஏன்னா இங்கதான் கொஞ்சம் பாலை நிலம், கொஞ்சம் பாலைகளும் மலைகள் நிறைய இருக்கு. பசும்புல் வந்து இங்க கொஞ்சம் தான் இருக்கும். அப்போ கடுமையான ஒரு விஷயம். அதுக்காக தான் இந்த இந்த மேப்பை நான் படத்தை போடுறதுக்கு காரணம். இப்ப இந்த பெரேயா பகுதி. அப்ப மேப்ல இன்னொரு பகுதி நான் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஏரோதின் காலகட்டத்துல ஏரோது தன்னுடைய சகோதரிக்கு, தன்னுடைய மகன்களுக்கு, மகனுக்கு இல்லையா, இத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த பகுதி அவ இருக்கிற காலத்திலேயே கிட்டத்தட்ட அந்த பகுதி உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அது அது வந்து உயில் எழுதப்பட்டது. அவர் செத்ததுக்கு பிறகு இதெல்லாம் அந்த அவங்களுக்கு வந்துருச்சு. உயில் எழுதப்பட்டது. இது நம்ம ஏற்கனவே பழைய பாடங்களை நாம படிச்சிருக்கோம். அப்போ இது எப்போ எதுவானு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 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 இடது பக்கத்துல நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். யார் யார் எந்தெந்த பகுதி ஆளுகை 10ல கிபி 10ல இல்லையா, யாரெல்லாம் எந்தெந்த பகுதியில ஆளுகை செய்தார்கள் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இது வந்து நமக்கு அடுத்தது இந்த மெய்ப்பர்கள். உதாரணத்துக்கு இங்க பார்த்து அந்த ப்ளூ கலர்ல இருக்கும். இங்க வந்து வனாந்திரம் இல்லையா, மெய்ப்பர்கள் இந்த பகுதி இங்கதான் அவங்க வந்து ஆடுகளை மேய்க்கிறோம். ஊருக்குள்ள வர முடியாது. ஊர்ல இருக்க பெரிய ஆளுடைய ஆடுகள்லாம் இங்க இருக்கும். எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த ஆடுகளை அவங்க சார்பா மேய்ப்பாங்க. அப்போ மேய்ப்பருடைய சொந்த ஆடுகள் கொஞ்சம் இருக்கும். பெரும்பாலான ஆடுகள் மற்றவருடைய ஆடுகள். இப்போ கணக்கு பிடிக்கும். மற்றுள்ள ஆடுகள் எப்படியெல்லாம் எதுக்காக இல்லைனாக்கா, அவர்களுடைய பயன்பாட்டுக்கும், அதுவும் இல்லாம பலி செலுத்துறதுக்கான எப்படின்னு சொல்லிட்டு ஆடுகள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும் இல்லைங்களா? அப்போ இது கரண்டு முரடான அப்போ இந்த மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, இங்கதான் மேய்ப்பர் இருக்கணும். பெரேயா பகுதிக்கு இது தாண்டி இங்க வரணும். ஆனா அவங்க வரக்கூடாது. ஆனா அப்படி அந்த ஆடுகளுக்காக வேண்டி வாங்குறதுக்காக வேண்டி அவங்க இப்படி வரலாம். இங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பசும்புல் இங்க இருக்கும். இங்கதான் ரொம்ப புல் இருப்பாரு. இந்த பக்கத்துல அவ்வளவு இருக்காது இல்லைங்களா? சோ மெய்ப்பர்கள் அப்படின்ற பின்னாடி பார்க்கும். அப்ப பொதுவாகவே மெய்ப்பருடைய நிலை அந்த காலத்துல எப்படி இருந்தாக்கா, இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, மேசியாவை எதிர்பார்த்திருந்தாங்க. எல்லாரும் எல்லா பிரிவினரும் மேல் தட்டுல இருந்து அடித்தட்டு வரைக்கும். இதுல என்னன்னா, மேசியா நம்ம எல்லாருக்கும் அப்படின்ட்டு அவங்க ஜெபிக்கிறத விட அவங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சா. சுயநலம். மேல்தட்டு மக்கள்லாம் என்ன பண்ணா, சுயநலம் நமக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு தட்டு மக்களும் அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து, நாங்க எங்களுக்கு விடுதலை வேணும், எங்களுக்கு முழு சமுதாயத்துக்கு வேணும் அப்படின்றது வந்து உதட்டில இருந்து வரும். ஆனா உள்ளத்துல இருந்து அவங்க எப்படி இருக்கணும், நம்ம நம்ம சமுதாயம் மட்டும், நம்ம குழு மட்டும் அப்படி பணக்காரன் நமக்கு மட்டும் வேணும். ஏன் நமக்கு மட்டும் வேணும்னா, நம்ம என்ன பண்றோம்னாக்கா, நம்ம வந்து ரோமர்களுக்கு அடிமைகளா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், நம்ம இவங்கிட்ட இருந்து கறக்கிற பணத்தை அவனும் வேற கொடுக்குறதா இருக்குது. அப்ப அவர் இல்லைன்னா நம்ம நிறைய கறக்கலாம். அதே போல ஆசாரியர்கள் அவங்களும் அப்படிதான். நம்ம ஜனங்கிட்ட இருந்து இது பண்றோம், பண்றது இல்லாம அவருக்கு அரசாங்கத்துக்கு ரோம அரசாங்கத்தையும் கொடுக்குறோம். இப்படி இப்படி எல்லாருமே அப்படிதான். நடுத்தர மக்களும் அப்படிதான் இருக்காங்க. தங்களுக்கு கீழ் இருக்கிறவங்க யாரும் பார்க்கணும். அடித்தட்டு மக்களை குறித்து அவங்க பார்க்க கரிசனை இல்லை. இது அந்த நாட்கள் சூழல். அப்ப அடிமட்டத்துல இருக்கிறவங்க யார் அப்படின்னா இந்த மெய்ப்பர்கள். இந்த மெய்ப்பர்களுக்கு வந்து நியாயமா கிடைக்க வேண்டிய இல்லையா உணவு, உடை, இருப்பிடம்லாம் கிடையாது.
இவர்கள் அவங்க அதை கொடுக்கறது கிடையாது. அந்த வரலாறு படிச்சா தெரியும். இவர்கள் ஊருக்குள்ள இருக்கிற ஏழைகள் இந்த பரிசை இவெல்லாம் என்ன பண்ணாக்கா, அந்த கோயிலுக்கு தார தப்பட்டை அடிப்பாங்க. அடிச்ச உடனே ஒரு எல்லாருக்கும் காசு கொடுப்பாரு இல்லைங்களா, தானம் கொடுப்பார். கொடுத்தோன்னா அவங்க நீ வாழ்க, நீ கடவுளே இவரை வாழ்த்துக்க அப்படின்னு. ஆனா இது அந்த ஏழைகளுக்கு தான் இருந்தது, ஊரில் இருக்கிற ஏழைகளுக்கு. இவங்களுக்கு கிடையாது. இவங்களும் கிட்டத்தட்ட அங்க உள்ள வர முடியாது, வருவது கடினம். அப்படி வரணும்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். முக்கியமாக பலிக்காக வேண்டி, ஆட்டுக்காக வேண்டி, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வரணும். புரியுதுங்களா? அப்போ கடவுள் புரளற்ற இருக்கிற அடித்தட்டு மக்கள் கீழே இருக்கிற இவர்களுக்கு மேல் கடவுள் கரிசனை உள்ளவரா இருக்கிறார். அதான் இதுல புரிஞ்சுக்கிறது. ஏன் இந்த மேய்ப்பர்கள் போய் கடவுள் பார்க்கிறார். சமுதாயத்தில் அடித்தட்டு மக்களுக்கும் அடித்தட்டு, ஏன்னா இவங்க பிரிக்கப்பட்டு விட்டவர்கள். இப்ப இவர்களும் இந்த சமாரியர்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அதே போல இவர்களும் அந்த 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 தொழுநோயாளிகள், அது யூத தொழிலாளியா இருந்தாலும் சரி அல்லது யூதர்களா தொழிலாளி இருந்து இவங்களா இப்படி ஓரம் கட்டப்பட்டவர்கள். அப்போ கடவுள் இவர்கள் மேலும் கூட, அப்போ தான் படைத்த படைப்பு அத்தனை மேலும் கடவுள் கரிசனை உள்ளவர். அதுல குரலற்றவர்கள் மேல் அதிக கரிசனை உள்ளவர். அப்ப அதனாலதான் இவங்களை இல்லையா கடவுள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்ப இவங்க யார் இந்த மேய்ப்பர்கள் அப்படின்னா, ஊருக்கு வெளியில தங்கள் ஆடுகள் மற்றொரு ஆடுகளை மேய்ப்பாங்க. கடுமையான எப்போ ஆடுகளோடு கூடவே இருக்கணும், ஆடுகளுக்கு கணக்கு இருக்கணும், ஆடுகள் சிதறிடக்கூடாது, நோய் வரக்கூடாது. நோய் செத்து போச்சா இவங்க தான், எல்லாத்துக்கும் இவங்க தான். ஏற்கனவே சரியான கூலி கொடுக்க மாட்டாங்க, சரியான சோறு கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் இருந்தாலும் இவங்க என்ன பண்றாங்க, வேற வழியில அரை கஞ்சி கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க. அப்ப இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நம்ம ஏற்கனவே ஒரு பாடம் படிச்சோம். அப்ப நிறைய பேர் அதுல இருந்தாங்க. 23ஆம் திருப்பாடல், நம்ம இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருக்க திருப்பாடல் வேற. உண்மையில 23ஆம் திருப்பாடல் என்னன்றது நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு. நம்ம இதுல நீங்க அந்த யூடியூப்ல பார்க்கலாம், இல்ல நம்ம இது பண்ண பழைய 23ஆம் திருப்பாடல் 4-5 வாரங்கள் எடுக்கப்பட்டது. அப்ப அங்க ஆடுகள் கதறுவது போல ஆடுகள் நிலையில இருக்கிற மேய்ப்பர்கள் கதறுகிறது அப்படிங்கிறது அதை பார்த்தா நமக்கு தெரியும். இந்த சூழல் தான், இந்த சூழல்ல லூக்கா 2:7 அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார், விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. விடுதி இது சத்திரம். சத்திரம்னா இலவசம், விடுதினா காசு கொடுக்கும், மேன்ஷன் அல்லது ஹோட்டல். அப்ப விடுதி ரொம்ப ஒரு முக்கிய அவசியம். அடுத்தது என்ன பண்ற, துணிகள். அதை ஏற்கனவே போடுங்கள பார்த்துட்டேன். துணிகளில் ஏன் தீவன தொட்டியிட்ட பார்த்துட்டேன். சோ இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, இல்லையா, இவர்கள் ஆடுகளை காவல் காத்துக்கிறாங்க இரா முழுவதும், இரவெல்லாம். அப்போ அவங்களுக்கு டியூட்டி இருக்கும், நைட் டியூட்டி. டேல எல்லாரும் ஒர்க் பண்ணணும், நைட்ல கொஞ்சம் டியூட்டி இருக்கும். சிலர் கொஞ்சம் தூங்குவாங்க, சிலர் வீழ்ச்சிட்டு இருக்கணும். இரவுல தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பொல்லாத மிருகங்கள்லாம் வரும், இதெல்லாம் இருக்குது, ஆடுகளை பாதுகாக்கணும், இதெல்லாம் இருக்கு. அப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலை அவள் காத்து கொண்டிருந்தார்கள். அப்போதான் அவர்களை இறை தூதர்கள் சந்திக்கிறார்கள். 9ஆம் வசனம், திடீரென ஆண்டவருடைய தூதர் அவர்களுக்கு முன் வந்து நின்றார். அப்போ கடவுளுடைய மாட்சி அவர்கள் மேல், அது அவங்க ஒரு ஆச்சரியம். ஏனென்றால் இவங்கதான் எப்படி சொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளுடைய மாட்சி யாருக்குரியதுன்னா உயர் ஆசாரியர்களுக்கு, பிரதான ஆசாரியர், பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், சனகரின் சங்கத்தார், இவங்க தான் ஆன்மீகவாதிகள் இல்லையா. அரசியல்ல தான் ஆன்மீகம். இவங்களுக்கு தான் கடவுளுடைய மகிமை இருக்கு, மாட்சி இருக்கு. அப்படிங்கிற சூழல்ல இவர்களுக்கு அந்த மாட்சியை, அந்த மகிமையை இவர்கள் அனுபவித்தார் இல்லையா. என்னன்னா மாட்சினா கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். மகிமைனா என்ன, ரியலைசிங் the God's presence, கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்வதுக்கு பேர் தான் மகிமை.
ஏதோ ஒரு வெளிச்சம் இது மாதிரி வெளிச்சம் அதெல்லாம் கிடையாது. பின்னாடி வட்டமா ஒரு ஒளி வட்டம் அதெல்லாம் கிடையாது. பழைய பாடங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாட்சியை பத்தி ஒரு பாடம் இருக்கு. அப்போ கடவுளுடைய பிரசன்னத்தை இவங்க உணர்ந்த உடனே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நமக்கு எப்படி கடவுளுடைய மாட்சி? நாம சாதாரணமானவங்களாச்சே, கோயிலுக்கு கூட போக முடியாது நாம அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பயம். இல்ல இது என்ன மாதிரி முடியுமோ அப்படின்ட்டு இந்த வாசல் ஒண்ணு வரும் இல்லைங்களா? அதே மாதிரி இங்க. அப்ப இது என்ன என்று சொல்லி அவர்களுக்கு அதிக பயம். அப்ப கடவுள் அவர் சொல்ற விஷயம் என்ன? அஞ்சாதி. பைபிள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் எதுன்னா அஞ்சாதி. கிட்டத்தட்ட இறையலாசனம் 365க்கு மேல இருக்குதாம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு 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 வாக்குறுதி. பயப்படாத, நான் இருக்கிறேன், பயப்படாத. முதல் இதுவே என்ன? பயப்படாது. அடுத்தது எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி, தி கிரேட் ஜாய். சாதாரண மகிழ்ச்சி. அப்ப சொல்றாரு, உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மட்டும் பெரும் மகிழ்ச்சி இல்லை, எல்லாருக்குமே பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா அவர்கள் கோணத்துல பிரச்சனையோடு இருக்கிறார்கள், மேசியாவை எதிர்பார்க்கிறாங்க. ஆனா நியாயமா நீங்க எதிர்பார்த்து முக்கியம் உங்களுக்கு செய்தி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். எல்லாருக்கும் பெரும் மகிழ்ச்சி, தி கிரேட் ஜாய், அதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் அப்படின்ற. அடுத்தது என்ன அப்படின்னாக்கா, இன்று ஆண்டவராக மெஸ்ஸியா என்ற மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். செய்தி. முதல் செய்தி உங்களுக்கு. இதே வேளை 2வது செய்தி யாருக்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, இல்லையா, சமுதாயத்தில் அடித்தட்டில் இருக்கிற இவர்கள், பரம ஏழைகள், படிப்பறிவு இல்லாதவர்கள், இவங்களுக்கு அதே நேரத்துல நட்சத்திரம் அவர்களுக்கு அதே நேரத்துல வெளிப்படுது. அது அடுத்த பாடத்தில் படிக்க போறோம். அப்போ ஒரே நேரத்தில் இயேசுவின் பிறப்பு 2 பிரிவினருக்கு சொல்ற. ஒண்ணு சமுதாயத்தில் மேல் மட்டம், பணக்காரர், படிப்பாளிகள், அறிஞர்கள் என்கின்ற அவர்களுக்கு நட்சத்திரத்தினூடாக இயேசுவின் பிறப்பு அறிவிக்கப்படுகிறது. அதே நேரத்துல இவர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட கடவுள் தன்னுடைய மக்கள் அனைவரையும் அவர் அன்பு செய்கிறார். அப்ப அந்த மக்கள் யாரா? பிற இனத்தை சேர்ந்தவர்கள். யூதர் கடவுள் எங்களுக்கு மட்டும்தான் சொல்லும் பொழுது, உங்களுக்கு மட்டும் கடவுள் இல்லை, எல்லாருக்கும் கடவுள். யூதர் அல்லாத இந்த படம் படைத்த பணக்காரர்களாகிய இவர்களுக்கும். அப்போ திரும்ப பார்க்கலாம். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். போன முறை நான் பார்த்தேன். பிறந்த குழந்தைக்கு முதல் அடையாளம் என்ன? அது பழைய பாடத்துல பார்க்க வடிகள் அப்படின்னு ஒரு பாடம். அதை பார்க்கும்போது கழுத்த நீல நிற துணி கட்டுவோம், கயிறு, ஆடுகள் பழுதற்றதுனாக்கா பலி செலுத்துறதுக்கு செக் பண்ணி, இல்லையா? அப்ப முதல் ஆண் குழந்தை பிறந்த உடனே அதுக்கு நீல நிறத்துல ஒரு துணி கட்டுவோம். அடுத்தது இது பேண்டேஜ் மாதிரி அந்த குழந்தைய சுத்தி, இல்லையா, கை கால்லாம் அப்படி வளைஞ்சி இல்லாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் அப்படி இருக்கும். இப்ப எல்லாம் அந்த மாதிரிதான் வருது இல்லைங்களா? உடம்ப ஃபுல்லா பண்ணிட்டு வருவது இந்த காலத்துல இது ஒன்று. அதனால தீவன தொட்டி அதையும் பார்த்தோம். அப்ப அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுதான் அடையாளம். ஆனா இவர் தான் உலக மீட்பர் அப்படிங்கிறதுக்கு. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நீ போய் பார்க்க முடியும், வேற யாரும் இந்த குழந்தைய பார்க்கல, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன். முதல் குழு நீங்க தான் போய் பார்க்க போறீங்க. அப்ப இவர் கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். என்ன சொல்ல வருகிறது, என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவரை நோக்கி உண்மையாய் தேடுகிறவர் மட்டுமல்ல, தேடவே முடியாம, குரலே கொடுக்க முடியாம, ஜெபிக்கவே முடியாத ஒரு சூழல்ல இருக்கிற மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கடவுள் அவருக்கு அருகில் இருக்கிறார். இந்த வசனத்தை நாம இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஜெபிக்க கூட அவங்களால முடியாது. ஜெபிக்கவும் வாய் வராது, வார்த்தை வராது, ஜெபிக்கவும் முடியாது, இல்லையா? அப்பேற்பட்ட சூழல்ல நான் இருக்கிறேன். இந்த வார்த்தையில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இதுதான்.
இதான் உங்களுக்கு அடையாளம். அடுத்தது, இப்ப ஒரு இறை தூதர் அவருக்கு அறிவிக்கிறாங்க. அடுத்தது இறை தூதர் பேரணி. ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ் கேரல் இதான். எல்லாரும் சேர்ந்துட்டு இல்லையா ஒரு கேரல் சாங் பாடுறான். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மாட்சி, உலகத்திலே அவருக்கு உகந்தோருக்கு அமைதி. அப்ப யார் அவருக்கு உகந்தவர்கள்? எப்பப்பா ஜெபம் பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டாருல இல்லைங்களா? அவர்களை காட்டிலும் யார் ரொம்ப உகந்தவர்கள் என்றால் குரலற்றவர்கள் தான் கடவுளுக்கு உகந்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் தான் விண்ணரசு போவதுக்கு நிறைய தடை அவங்களுக்கு இருக்குது. இந்த நேரம் ஜெபிக்கிறோம், இந்த நேரம் பைபிள் வாசி, நம்ம இந்த மாதிரி யார் என்ன பண்ண முடியும்? அப்பதான் உன்னதத்துல கடவுளுக்கு மாட்சி, உலகத்திலே அவருக்கு உகந்தோருக்கு. அவட கடவுள் எல்லார் மேலே தன் பார்வை செலுத்துகிறார். அதான் மல்கியா, பழைய பாடம் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா அதுல இருக்கும் மல்கியா. அது யார சொல்றார்? மாம்சமான யாவர் மேலும் ஆவியை விட்டுருக்க. நீ கிறிஸ்தவனா கிறிஸ்தவன் இல்லையா அதெல்லாம் எல்லாருமே விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். அப்போ கடவுள் எப்பொழுதுமே தான் படைத்த படைப்புகள் மேலும் அந்த பாடத்துக்கு வரும். படைத்த படைப்பு பத்தி வரும், மாந்தர் பத்தி வரும், அடுத்தது கடவுளை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டவர்களுக்கு இப்படி வரும். ரொம்ப நல்ல பாடம் அந்த பாடம், எடுத்து படிச்சு. அது தலைப்பு சரியா ஞாபகத்துக்கு வரல எனக்கு. யாராவது அது போடுங்க தலைப்பு குழுவுல. ரொம்ப பிரயோஜனமான ஒரு பாடம் அந்த பாடம். அப்ப கடவுள், நம்முடைய கடவுள் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால், அவர் தான் உண்மையாகவே எல்லாரும் படைத்த கடவுள். படைத்தது மட்டுமல்ல, அவர்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிற கடவுளும் நம்முடைய கடவுள். அனைவரோடு கூடவும் பயணிக்கிற கடவுள். வெறும் கிறிஸ்தவம் கூட மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் கூட கடவுள். அப்ப கிறிஸ்தவ கூட படைக்கிற அவர் பயணிக்கிறான்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்தவர் அல்லாமல் இருக்கிறவர்களை சீர்படுத்தி கிறிஸ்துவண்டை சேர்ப்பதுதான் சீடத்துவம். சீடத்துவம் அதுக்குதான். மக்களுக்கு நற்செய்தி இயேசுவை அறிவித்தல், அதை சீடராக்குதல், அதன் பிறகுதான் ஞானஸ்தானமே கொடுக்கணும். எட்ட உடனே தண்ணியில போய் முழுகிடக்கூடாது. ஒரு ஆர்டர் இருக்குது. இயேசு சொன்ன ஒரு ஆர்டர் இருக்குது. அதுக்கு பிறகு சீடராக்கணும். சீடராக்கி திருமுழுக்கு, சீடராக்குதல், நற்செய்தி அறிவித்தல், சீடராக்குதல், திருமுழுக்கு கொடுத்தல், பிறகு அவங்க ட்ரைனிங் கொடுத்தல். நான் கற்றுக் கொடுத்தல அவங்க கற்றுக் கொடுத்தேன். ஏன் அவங்க பயடா பண்ணணும்? நற்செய்தி அறிவிக்கணும், சீடராக்கணும், திருமுழுக்கு கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். இது ஒரு சைக்கிள் இல்ல. இதுதான் சீடத்துவம். இவைகளை நாம் மனதிற்கும். அவர்கள் பாடலை பாடி கடவுளை துதித்தார்கள், கடவுளை மகிமைப்பட்ட. அப்படின்னா என்ன? நாம எல்லாரும் அம்பாசிடர்ஸ், நாமெல்லாம் இறை தூதர்கள். இந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற இறை தூதர்கள். அறிவித்து விட்டோம் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக கடவுளுக்கு ஒரு துதி செலுத்துதல், கடவுளுக்கு நன்றி செலுத்த. ஆண்டவரை என்கிட்ட இதை கொடுத்து இந்த பணியை, இந்த இறை பணியை நான் செய்து முடித்து இருக்கிறேன், இந்த மக்களுக்கு அதை செய்து கொடுத்து முடித்து இருக்கிறேன், எல்லாவற்றையும் சொல்லி முடித்து இருக்கிறேன். இதுல அது வரும். நற்செய்தி அறிவித்தல், சீடராக்குதல் என்ன? கீழ்ப்படிந்து நடக்கணும் இயேசு வார்த்தை. அதான் சீடராக்குதல். பிறகு உறுதிப்படுத்தல், கடவுளுடைய பிள்ளை என்று உறுதிப்படுத்துவதற்கு திருமுழுக்கு. அதன் பிறகு அவர்கள் மற்றவர்களுக்கு அறிவிப்பார். இதுல இருக்கும். இந்த பகுதியில இது இருக்கும். இந்த சீடத்துவத்தினுடைய தத்துவம் இதுல இருக்கு. அப்ப அவர்கள் தாங்கள் செய்து முடித்ததற்காக கடவுளுக்கு நன்றி. அப்ப நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. பழைய பாடத்துல பார்த்து ஏன் அவங்க எப்படி சீடர்கள் என்று சொன்னால், வானதூதர் அவர் விட்டு விண்ணகம் சென்ற பிறகு இடையர்கள் என்ன பண்ணாங்க? ஒருவரை நோக்கி வாருங்கள், நாம் பெத்லகேம் போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்றார். உடனே கிளம்பி போறார். இதான் சீடத்துவம். அப்ப கிறிஸ்தவத்துல சீடத்துவம் எவ்வளவு முக்கியம். திருச்சபைகள் ஏன் இப்படி இருக்குது, ஒழுங்கினமா இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் ஏன் ஒழுங்கினமா இருக்கிறார் என்றால் சீடத்துவம் என்பதை அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க.
திருச்சபை மக்களாக இருக்கிறது, விசுவாசியாக இருக்கிறது முக்கியம் இல்ல. எப்பேற்பட்ட விசுவாசி, பற்றுறுதியாளர், அல்லது எப்பேற்பட்ட இறை மக்கள்னா சீடத்துவத்தை மையப்படுத்தும் இறை மக்களாக. அடுத்தது, விரைந்து சென்று மரியாவும் யோசேப்பின் தீவன தொட்டியில் இடத்திருந்த இயேசுவை பார்த்து இமீடியட்லி. அதான் கீழ்ப்படிதல்லாம் நாளைக்கு இல்லை. வார்த்தை கேட்டு உடனே செயல்படுது, கீழ்ப்படிந்து நடத்த, இமீடியட் ஆக்ஷன். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு 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 பெரிய ஒரு வாய்ப்பு வந்து வேற யாருக்கும் கிடைக்கல. இவங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. இவங்க யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு சூழலை. கடவுள் தூதர்களை நம்ம கிட்ட அனுப்பி நாமளும் எதிர்பார்த்த அந்த மேசியாவை காண்பதற்கு நமக்கு ஒரு முதல் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த குழந்தை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். நல்ல படம், இந்த படம் சூப்பர் படம். இது இந்த படத்துல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, மேய்ப்பர் இருக்கிறாங்க, யோசேப்பு, மரியா, குழந்தை இயேசு இருக்காங்க. அவங்க பக்கத்துல ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இருக்கிறாங்க. சூப்பர் படம் இது. ஏன்னா ஏற்கனவே பழைய பாடம் பார்த்து போன பாடத்துல யோசேப்போடு கூட உதவிக்காக, மரியாவுக்கு உதவி செய்வதற்காக ஒருவேளை அந்த அந்த மத்தியஸ்தராக அந்த அந்த ஒரு பெண்ணோ அவருடைய கணவரோ யாரோ வந்திருக்கலாம். ஒரு மருத்துவச்சி இப்படி சிலரை அழைத்து கொண்டு வந்திருக்கலாம். அல்லது நான் நினைக்கிறேன் ஒருவேளை இது வந்துட்டு இந்த குழந்தை பிறந்த நிகழ்ச்சி அங்க பக்கத்துல கேள்விப்பட்ட உடனே இவங்க வந்திருக்கலாம். என்னுடைய கணிப்பு தவறாக கூட இருக்கலாம் இல்லையா? எலிசபெத்தும் சகரியா ஆனா இவரை தூங்கி வச்சுட்டு வந்தானு தெரியல, குழந்தை யோவாட. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் தங்களுக்கு சொல்லப்பட்டதை அறிவித்தால கண்டிப்பாங்க இவங்க 2 பேர் மட்டும் இருக்க வாய்ப்பே கிடையாது. என்றால் தன் மனைவி மேல் அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருக்கு. அதனால்தான் சாகக்கூடாது, வாழணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அப்ப என்னெல்லாம் பண்ணியிருப்பாரு. அப்ப கணவன் மனைவி உறவு எப்பேற்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாது. இந்த அறிவிப்பு 2 பிரிவா பிரிச்சு பார்க்கிறாங்க இறையியலாளர்கள். ஒன்று, இவர்களுக்கு இது அறிவிக்கப்பட்டது. இன்னும் ஒன்று, அடுத்தது என்ன அப்படின்னாக்க, இவர்கள் இயேசு பார்த்துட்டு போனது பிறகு மற்றவங்க போய் அறிவித்திருக்கிறாங்க. யாருக்கு முக்கியமா அறிவித்திருப்பார்கள்? மற்ற இடங்கள்ல இருக்கிற மேய்ப்பர்களுக்கு தான். ஏன்னா அவங்கதான் சொல்றதை கேட்பாங்க, மற்ற யாரும் கேட்க மாட்டாங்க. இப்படியும் பார்க்க, அப்படி என்றால் நற்செய்தி அறிவிப்பை மையப்படுத்துவதாக இருக்கு. ஆனா லிட்டரலா அதை பார்க்கும்போது யாருக்கு என்று சொல்லி பார்த்தால் இல்லையா, மரியாவுக்கும் யோசேப்புக்கும் இவளோடு உடன் இருக்கிறவர்களுக்கு தான். எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு இறை தூதை வந்து சந்திச்சாங்க, இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க, இதற்கு அறிகுறி இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அதை கேட்ட யாவரும் அப்படின்னு இருக்கு. யாவரும்னா என்ன? கண்டிப்பா பேரி, மரியா, யோசேப்பு, உடன் இருந்த மற்றவர்களும் கூட கண்டிப்பா இருக்கும். ஒரு பக்கத்துல உதவி செய்யற அந்த 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 மாட்டு கொட்டிகை, அந்த அங்க சின்ன உதவிகள் செய்த அவங்களும் கூட அங்க இருந்திருக்கலாம். அப்போ நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. நற்செய்தி அறிவிக்கும் படியை எங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கார். நாங்க வந்து பார்த்தோம், நாங்க செய்தோம். அடுத்த வாசகம் 18. ஆனால் மரியா இந்த நிகழ்ச்சிகளை தன் உள்ளத்தில் இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். இதான் ஒரு சூப்பர் கேரக்டர். பைபிள்ல வந்து இருதயத்தில் வைத்து தியானிக்கிற ஒரு கேரக்டர் யாருமே கிடையாது. பழைய ஏற்பாட்டோட கிடையாது, மரியா ஒருத்தரை தவிர. மரியாவுக்கு இது இருக்கிறதா என்னவா இருக்கும்? ஒருவேளை தாய் தந்தை அப்படி வளர்த்திருக்கும். ஒருவேளை எலிசபெத் சிறு குழந்தையிலிருந்து இவங்க கொஞ்சம் பார்த்திருக்கலாம். எலிசபெத் உங்களுக்கு சொல்லி கொடுத்து இல்லையா, இருதயத்தில் வைத்து தியானித்தல் அப்படின்னு. அதெல்லாம் ஏற்கனவே பழைய பாடத்துல பார்த்திருக்கோம். எலிசபெத் எப்படி இருந்தாங்க எல்லாம் பழைய பாடத்துல பார்த்தோம். அடுத்தது 20. இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி
புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்தது. கடவுள் சொன்னது அத்தனையும் அங்க நிகழ்வு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் ஒவ்வொருடைய வாழ்வு திட்டம், சித்தம், தீர்மானத்தை வைத்திருக்கிறார். கடவுள் தான் பயன்படுத்திய நபர்கள், பயன்படுத்திய இடங்கள், பயன்படுத்திய பொருட்கள் எல்லாவற்றையும் குறித்து ஒரு சித்தம், திட்டம், தீர்மானத்தை வைத்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. அப்போ முடிவுரைக்கு வந்துட்டு இயேசுவின் காலகட்டத்துல மெய்ப்பர்கள் உயர்வாக மதிக்கப்படல. கிட்டத்தட்ட சமாரியர்களை போலதான் இஸ்ராயல் மக்கள் விடப்படும். அதே இஸ்ராயல் மக்களை எகிப்தியர்கள் எப்படி பார்த்தாங்களோ அதை யோசிச்சு பார்க்கல. நாம இடையர் தானே, ஆடு மாடுதான் வச்சுட்டு இருந்தோம். நம்ம நல்ல நிலைக்கு வந்த உடனே கீழ்நிலையில இருக்க நம்ம தூக்கியே விடலையே. இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் அப்படிதான். பணம் எனக்கு கடவுள் கொடுத்து இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் என்னை உலக ஆசியை கொடுத்திருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அது ஏழைகளுக்கு என் வழியாக போகணும். அதுதான் காரணம். 5 தாலந்து, 3 தாலந்து, 1 தாலந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய திறமை இருக்கு. 5 தாலந்து வச்சு இவரை அதுக்கேற்ற பண்ண முடியும். 2 வச்சா 1 வச்சா பண்ண முடியும். அதே மாதிரிதான் இன்னைக்கு பணக்கார கிறிஸ்தவர்கள் இருக்கார், பணக்கார ஊழியர்கள், அவர்களுக்கு அந்த திறமை இருக்குது. அந்த திறமைய பிசாசு கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. தங்கள் வயிறு வளர்க்கிறார்கள், தாங்கள் எல்லாவற்றையும் வளர்த்துக் கொள்ளுகிறார்கள். அதனால இவர்களால் ஏழைகளுக்கும் ஏழை ஊழியர்களுக்கும் பயன்படும்படிக்காகத்தான் கடவுள், நம்முடைய கடவுள் கிறிஸ்தவர்களை, கிறிஸ்தவ ஊழியர்களை பணக்காரர்களா படைத்திருக்காரு. இதுதான் காரணம். பைபிள்ல அப்படி வேற எங்கேயுமே நீங்க பண்ண முடியாது. உனக்குள்ளதான் வித்து ஏழை கொடுத்து என் பின்னாடி ஃபாலோ பண்ணி கிறிஸ்தவனா இருக்கணும்னா எல்லாத்தையும் வித்துட்டு ரொம்ப பணம் இருந்தாலும் அவர் ரொம்ப வருத்தத்தோட போயிட்டாரா? அப்போ அப்படிதான் என்ன, தாழ்நிலையில் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், ஊழியர்கள், யாரெல்லாம் உதவி தேவைப்படும், கிறிஸ்தவரா இருந்தாலும் கிறிஸ்தவர் இல்லை என்றாலும் சரி, யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுது அவருக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும். அப்ப இந்த மேய்ப்பர்கள் கடவுள் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் என்ன சொல்லிப்போம் நமக்குன்னா, அவனும் எனக்கு வேணும். நீ உனக்கு கீழே இருக்கிறவன அப்ளிப் பண்ணி அவளை தூக்கி எடு. இன்னைக்கு எதை பார்த்து தூக்கி எடுக்க? சாதியை பார்த்து தூக்கி எடுக்கிறாங்க இல்லைங்களா? பணத்தை பார்த்து தூக்கி எடுக்கிறாங்க, அந்தஸ்தை பார்த்து தூக்கி எடுக்கிற தவிர கீழ்நிலையில் இருக்கிறவங்க யாரும் பண்றது கூட. ஏனென்றால் நம்ம ஏன் முதல்ல அந்த மேப் போட்டு காண்பிச்சுன்னா, பாலைவனத்துல தான் இவங்க போய் என்ன பண்ணுவோம், ஆடுகளை மீன் உள்ள வரக்கூடாது ஊருக்குள்ள. அப்போ என்ன பண்ண, பாலை நிலத்துல இல்லையா, அந்த அந்த யோர்தான் அந்த 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 ஆறு ஓடுற இடத்துல கொஞ்சம் பசுமையா இருக்கும். நிறைய பக்கத்துல நிறைய பசுமையா இருக்கும் அந்த பக்கத்துல. ஏன்டா இது ரொம்ப ஸ்லோப், இந்த மலைப்பகுதி இல்லையா, வனாந்திரமான மலைப்பகுதி. அதனால இவங்க என்ன பண்ணாக்கா, கீழே அந்த பண்ணி அதை தாண்டி நிறைய போயிட்டு திரும்பி இங்க இங்கதான் அவங்க இருக்கணும். அப்ப யார் அது செய்ததுன்னா சமுதாயம் செய்தது. யார் அது செய்ததுன்னா ஆன்மீகவாதிகள். இந்த கிறிஸ்தவத்துல சாபக்கேடே ஆன்மீகவாதிகள் தான். வரி வசூலிக்கிற எப்படி இல்லையா, கசக்கி பிழிவேனா அந்த மாதிரி பண்றோம். ஆனா கடவுள் அவர்களை தேடி போகிறார். கடவுள் அவர்களுக்கானவர். அவர்களுடைய உரிமைகள்லாம் எதுவுமே கிடையாது. நியாயமான கூலி கொடுக்கல அவங்களுக்கு. ஒரு ஆடு செத்து போயிடுச்சுன்னா அவன்கிட்ட 10 ஆடை பிடிக்கிட்டு போவாங்க. அப்ப மத்த ஆட்டுக்கு சொந்தக்காரங்க இவங்க பதில் சொல்லுவோம். அதுக்கு போய் நீதி கேட்க முடியாது. அவன் போயிட்டு அவன் குரல் வலை நெரிக்கப்படுகிறது. அப்பேற்பட்டவள் தான் கடவுளுக்கு முதலிடம். அதுதான் மிஷினரிகள் அப்பேற்பட்டவளுக்கு தான் முதலிடம் கொடுத்தார்.
நாமும் அவர் பக்கத்துல தான் இருக்கணும்னு சொல்றார். அப்ப என்ன மிக பெரும் அரும்பெரும் செயலை, கடவுள் செய்த செயலை பார்க்கின்ற, அறிவிக்கின்ற ஒரு பணி இவர் கிடைத்தது. அதை அவர்கள் சீராய் சிறப்பாய் செய்திருக்கிறார். அப்படி ஒரு 3 கேள்வி யோசிங்க. இந்த கேள்வி, இந்த கேள்விக்காக நீங்க விடை கொடுக்க, பின்னூட்ட கொடுக்கல இடங்க. மெய்ப்பர்கள் இயேசுவை பற்றி இறைத்துவதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டார்? இறைத்துவதர்கள் தங்களை சந்திச்சது காலகட்டத்தில் இவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, என்ன யோசிச்சிருப்பாங்க, என்னெல்லாம் யோசிச்சிருப்பாங்க, நிறைய இருக்கும். அது கேள்வி வச்சுக்கலாம். நம்ம போய் நம்ம இருக்கிற இடத்துக்கு தேடி வராங்க. அப்பதான் கடவுள் கடந்து வந்தவர், மனிதரிடத்துல இருக்கும்படி கடந்து வந்தவர். நம்ம ஒடுக்கப்பட்ட இடத்துல இருக்க நம்மை தேடி இவர்கள் வருகிறார்கள். இப்ப நிறைய இருக்கும் தாட்ஸ். அப்ப இந்த கேள்விகளுக்கு எவ்வளவு உங்களால பதில் கிடைக்கும்? நீங்க அந்த இடத்துல, நாம அந்த இடத்துல ஒரு மெய்ப்பனை போல, இந்த சூழல்ல இருக்கிற மெய்ப்பனை போல இருந்துட்டு இதெல்லாம் யோசிக்கணும். நம்ம அதே இடத்துல ஒரு மெய்ப்பனா இருந்து நம்ம எதையெல்லாம் தெரிந்து கொள்ளுகிறோம், எதையெல்லாம் அறிந்து கொள்ளும், இல்லை எதையெல்லாம் புரிந்து கொள்ளுகிறோம், அல்லது எதையெல்லாம் கற்றுக்கொள்கிறோம்? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, கடவுள் தன்னுடைய மகனின் பிறப்பை காண அழைத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களிலும் அவர் மெய்ப்பர்களை ஏன் தெரிந்தெடுத்தார்? ஆசாரியர்கள் இருக்கிறார்களே, பிரதான ஆசாரியர் இருக்கிறார், பரிசேயர் இருக்கிறார், சதுசேயர் இருக்கிறார். கடவுள் பக்கத்திலேயே நாங்க இருக்கிறோன்றீங்க, அவங்களெல்லாம் விட்டு இவங்களை தேர்ந்தெடுத்தார். அடுத்த கேள்வி, இப்படி கடவுள் தெரிந்தெடுத்ததன் மூலமாக கடவுள் எப்படியெல்லாம், யாரிடமெல்லாம், எதற்காக எல்லாம் செயல்படுகிறார், ஏன் செயல்படுகிறார், எதற்காக செயல்படுகிறார், எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கணும். அதற்கான சில விடைகளை நமக்கு 1 2 3வது கேள்வி, 3 கேள்வி ஆச்சா? மிஸ் ஆயிட்டு. 2 3வது கேள்வி நான் குழுவுல போடுறேன், செக் பண்ண. இன்னொரு கேள்வி இருக்கு, முக்கியமான கேள்வி. சோ இதோட முடிக்கிறேன். பின்னூட்டம் அடியுங்கள், இல்லைங்களா? சிந்தியுங்கள். வார்த்தையை வாழ்வாக்குவதுதான் நம்முடைய கமாலியல் பைபிள் காலேஜின் நோக்கம். ஏதோ நம்ம கத்துக்கிறதுக்கோ, இல்ல நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது கமாலியல் பைபிள் படிக்கிறதுனால அதுக்கு இல்லை. வார்த்தையை வாழ்வாக்குவதற்கு கற்றுக் கொடுக்கிறதா நம்முடைய கமாலியல் பைபிள் காலேஜ். இதை மனதில் கொள்ளுங்கள்.